Question பாருங்க. Example question 7.31. The average of daily procurement of milk by village society in 800 liters with a standard deviation is of 100 liters. அப்போ mu கொடுத்துட்டாங்க, standard deviation sigma கொடுத்துட்டாங்க. Find out proportion of societies procuring milk between 800 liters to 1000 liters per day. நம்ம எப்பவும் போடக்கூடிய சம்ஸ் தான். ரெண்டு வேல்யூ எடுத்து நம்ம இசட்டோட எக்ஸோட வேல்யூவில் இருக்கிறது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இசட்டுக்கு மாற்றிட்டு அதோட வேல்யூ ஃபைன் பண்ணுறது தான். சரியா? இப்போ பாருங்க. இப்போ என்னென்னலாம் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க? மீன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. மீன் என்ன கொடுத்துருக்காங்க? மீனுங்கிறது 800 லிட்டர்ஸ் 7.31. மீனுங்கிறது மியூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 800 லிட்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா சொல்லிட்டாங்க, 100 லிட்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அவங்க எந்த 800 லிட்டர்ஸ் டு 1000 லிட்டர்ஸ், அதாவது பிட்வீன் 800 to 1000. அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 800 எடுத்துக்குவோம். என்ன ஃபார்முலா? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. அப்போ இசட் ஈக்குவல் டு 800 மைனஸ் 800 பை 100 போடுவோம். அப்போ 0/100 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0 வந்துடும். அடுத்து எக்ஸோட வேல்யூ 1000 நம்ம எடுக்க போகிறோம். 1000னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாங்கிறது ஃபார்முலா. எக்ஸோட வேல்யூ 1000 மைனஸ் மியூவோட வேல்யூ 800 பை 100. அப்போ ரெண்டே சப்ராக்ட் பண்ணும்போது 200 பை 100. இது ரெண்டே கேன்சல் பண்ணும்போது வந்துடும் 2 வந்துடும். அப்போ நமக்கு அதோட லிமிட் என்ன வரும்? 0லேருந்து 2 வரைக்கும். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா? பிட்வீன் சொல்லியிருக்காங்களா? பி ஆஃப் 800 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1000 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை பி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 2 எழுதலாமா? சரியா? இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போது இதுக்கு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது இசட் ஈக்குவல் டு 0, 2னா இங்கே இருக்குமா? அப்போ நம்ம இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக அதோட வேல்யூ எழுதிக்கலாம். பி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 2 ஈக்குவல் டு 2க்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 2.0ல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன வருதுன்னு பாருங்கள். 0.4772 வரும். 0.4772 வரும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? பர்சன்டேஜ் இன்ட்டு 100 போடுமா? therefore z equal to 47.75% of societies 47.752 societies milk between 800 liters to 1000 liters per day. சரியா? இவ்வளோதான் இப்போ ஆன்சர். இதில் வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.30ங்கிறது ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? பாருங்க. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸில் 7.3ல் 9th கொஸ்டின். In a photographic process, the developing time of prints may be looked upon as a random variable having the normal distribution with a mean of 16.28 a second and a standard deviation of 0.12 seconds. Find the probability that it will take less than 16.35 seconds to develop prints. இந்த பிரிண்ட் வந்துட்டு அந்த எந்த 16.35 செகண்ட்ஸுக்கு என்ன வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? மீன் என்ன கொடுத்துருக்காங்க? 9th கொஸ்டினா? 9th கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? லெட் எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மீனுங்கிறது மியூ 16.25 16.28. சரி, 16. மீனுங்கிறது வந்துட்டு 16.28. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது சிக்மா. சிக்மாவோட வேல்யூ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க?
0.12 சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே கொடுத்துருக்கூடிய எக்ஸோட வேல்யூ இசட்டுக்கு மாற்றுவோம் இசட்டுக்கு மாற்றினா எக்ஸ் மைனஸ் மீ பை சிக்மாங்கிற ஃபார்முலா அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது 16 எக்ஸோட வேல்யூ 16.35 அதான சொல்லியிருக்காங்க லெஸ் தென் to 16.35 seconds அப்போ நம்ம இதை எடுத்தோம்னா 16.35 minus 16.28 by sigma வரும் இது ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணலாமா சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 16 நீங்கள் கால்குலேட்டரில் போடலாம் ரொம்ப ஈஸியாக போடலாம் அப்போது இங்கே பவர் பண்ணும்போது இங்கே 7 வந்துடும் இங்கே 0 0 0 அப்போ வந்து வந்துடும் 0.07 by சிக்மாவோட வேல்யூ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0.12 இது ரெண்டே டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.5833 வரும் அப்போ P of X less than 16.35 வந்துட்டு P of Z less than 0.5833 எழுதலாமா சரி இப்போது இந்த P of Z less than 0.5833 எப்படி எழுதலாம்னா இதோட டயக்ராம் வந்துட்டு z equal to 0 அப்போ இங்கே எழுதலாம் 0.58ன்னு அப்போ இதோட வேல்யூ லெஸ் தானா இதோட வேல்யூ இது மைனஸ் இன்ஃபனைட் இது ப்ளஸ் இன்ஃபனைட் அப்போது P of மைனஸ் இன்ஃபனைட் லெஸ் தென் z லெஸ் தென் 0 வரைக்கும் ஒரு வேல்யூ இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு வேல்யூ ப்ளஸ் P of 0 லெஸ் தென் z லெஸ் தென் 0.5833 அப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ணலாம் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.5 அதோட வேல்யூ 0.5833க்கு என்ன வேல்யூ 0.2190 இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ண என்ன வந்துடும் 0.7190 ஆன்சர் வரும் என்ன வந்துடும் 0.7190 நமக்கு ஆன்சர் வந்துடும் சரியா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா பாருங்க அப்போ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது let x be a random variable மீன்ங்கிறது mu 16.28 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 0.12 சரி இசட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ் மைனஸ் மீ பை சிக்மாங்கிற ஃபார்முலா அப்போ எக்ஸோட வேல்யூ 16.35 அவள் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்போ 16.35 மைனஸ் 16.28 பை 0.12 அது ரெண்டே சப்ராக்ட் பண்ணும்போது 0.07 வந்துடும் பை 0.12 ரெண்டே டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.5833 வரும் அப்போது நமக்கு லெஸ் தென் தான் கொடுத்துருக்கனால அந்த கொஸ்டின் எழுதி அதுக்கு இசட்டுக்கு மாற்றிடுறோம் அப்போ லெஸ் தென் 0.5833 விட கம்மியாக இருக்கணும் அப்போ டயக்ராமில் பாருங்கள் அப்போ நம்ம அதோட வேல்யூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபனைட்ல 0 வரைக்கும் ஒரு வேல்யூவும் ப்ளஸ் 0லேருந்து 0.58 வரைக்கும் ஒரு வேல்யூவும் போட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் சரியா ரைட் இப்போ கிளியர் ஆகிடுச்சா ரைட் அடுத்த கொஸ்டினை பார்த்துருவோமா பாருங்கள் அப்போ நெக்ஸ்ட் 10th கொஸ்டினை time taken by a construction company to construct an flyer is normal variate with mean mu கொடுத்துட்டாங்க 400 labor days and standard deviation கொடுத்துட்டாங்க 100 labor days if the company promises to construct the flyer in 450 days or less and agree to pay a penalty 450 நாளில் முடிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து less than அந்த penalty வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 10,000 rupees for each labor day spend in excess of 450 days அதாவது 450 நாளைக்கு மேலே போனால் அதாவது நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் எவ்வளோ இது பண்ணணும் 10,000 rupees இது பண்ணணும் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி the company pays a penalty of at least 2 lakhs the company takes at most 500 days to complete the flyer இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் லெட் எக்ஸ் பி a நார்மல் ரேண்டம் வேரியபிள் லெட் எக்ஸ் பி a ரேண்டம் வேரியபிள் இப்போ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மீன் கொடுத்துருக்காங்களா மீனுங்கிறது மியூ 400 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுங்கிறது சிக்மா 100 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 100 மீன்னா மியூ 400 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் the number of days excess போச்சுன்னா 2 lakhs rupees ஃபைன் பெனால்ட்டி கட்டியிருக்காங்க அப்போது 2 lakhs rupees ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்போது நம்பர் ஆஃப் டேஸ்
number of days taken in excess to complete the flyover. சரி, இப்போ எவ்வளோ எக்ஸஸாக கட்டியிருக்காங்க? 2 lakhs rupees எக்ஸஸாக கட்டியிருக்காங்க. பெர் டேவுக்கு எவ்வளோ? 10,000. அப்போ எவ்வளோ நாளாக இருந்திருக்கும்? அப்போது 20 daysக்கு எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி நம்ம நார்மலாக எவ்வளோ வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, 450 days வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ 20 days எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? 470 days. 470 daysக்கு கட்டியிருக்காங்க. இப்போ இந்த 470 daysக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். Z equal to x minus mu by sigmaங்கிற ஃபார்முலா. அப்போது எக்ஸோட வேல்யூ 470. அப்போ Z equal to 470 minus 400 by சிக்மாக்கு 100. அப்போ 70 by 100 வரும். இதை கேன்சல் பண்ணிட்டால் 0.7 வரும். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா P of 470 greater than or equal to, அதாவது 470 இல்லை 470க்கு மேலே. அப்போ x greater than or equal to 470 equal to P of Z greater than or equal to 0.7. அப்போது நமக்கு இதோட டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா Z equal to 0, இது ப்ளஸ் இன்ஃபனைட், இது மைனஸ் இன்ஃபனைட். அப்போது 0.7 இங்கே வரதை நம்ம எடுத்துட்டோம்னா இதோட வேல்யூ இப்படி தான் இருக்கும். அப்போது P of Z greater than or equal to 0.7 P of 0 less than Z less than infinite, 0லேருந்து இன்ஃபனைட் வரைக்கும் வேல்யூ எடுத்துட்டு P of 0 less than Z less than 0.7, 0.7 மைனஸ் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூ 0.5. அப்போ 0.7க்கு என்ன டேபிள் காலத்தில் பார்த்தீங்கன்னா 0.2580, 2580. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண பார்ப்போம். 0.2580 சப்ராக்ட் பண்ணும்போது 2420, 0.2420. ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சதா? செகண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? P ஆஃப், அதாவது 500 daysக்கு உள்ளே இருந்தா P ஆஃப் x less than or equal to 500. அப்போ x equal to 500 இதில் அப்ளை பண்ணிங்கன்னா Z equal to 500 minus 400 by என்ன வந்துடுங்க 100 வருமா? அப்போது நமக்கு இது பண்ண அப்போ 100 by 100 வரும். இதை கேன்சல் பண்ணும்போது 1 வந்துடும். இப்போ 1 வருமா? இந்த 1 வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ அதில் மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? பாருங்கள். அப்போ இப்போ இதோட டயக்ராம் பார்ப்போம். Z equal to 0, இது ப்ளஸ் இன்ஃபனைட், இது மைனஸ் இன்ஃபனைட். 1 இங்கே இருக்க எடுத்துட்டோம்னா 1 விட என்ன எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். 1 விட எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். அப்போது P of x less than or equal to 500 equal to P of Z less than or equal to 1. அப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா P of 0 less than Z less than, அதாவது நம்ம இப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் இன்ஃபனைட்லேருந்து 0 வரைக்கும் ஒரு வேல்யூ, ப்ளஸ் 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு வேல்யூ. அப்போ இதோட வேல்யூ 0.5. 1.0க்கு என்ன வேல்யூ? 0.3413. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 0.8413 கிடைக்கும். 0.8413 கிடைக்கும். சரியா? இதுதான் 10th கொஸ்டின். இதோட நமக்கு என்ன ஆயிடுச்சு? 7th சாப்டர் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 8th சாப்டர் பார்க்க போகிறோம். 7th சாப்டர் முடிஞ்சது. அப்போ என்ன பார்க்க போகிறோம்? 8th சாப்டர் பார்க்க போகிறோம். சரியா? பாருங்கள். 8th சாப்டரில் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ். இந்த சாம்பிளிங், அதாவது இந்த சாம்பிள்னா தெரியும் இல்லையா, சாம்பிளிங் டெக்னிக்ஸ்னு வந்துட்டு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ 2-3 ஆத்தர் சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் சாம்பிள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலாஸ் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சம்ஸுக்கு போயிடுவோம். சரியா? டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன்.
test of significance of for single mean z equal to x bar minus mu by sigma by root n. என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n of 0, 1. அதாவது டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் சிங்கிள் மீன்னா என்ன ஃபார்முலா z ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மீ பை சிக்மா பை ரூட் n. சரியா? ஸ்டாண்டர்ட் எரர். இந்த ஸ்டாண்டர்ட் எரர் இருக்குது, அந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாஸ் இருக்கும், ஒரு 7 ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த டேபிள் காலத்தை பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் எரர். ஃபஸ்ட்டு சாம்பிள் மீன் எக்ஸ் பாரில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா சிக்மா பை ரூட் என்னங்கிற ஃபார்முலா. சாம்பிள் மீன் எக்ஸ் பார் நம்ம ஃபைன் பண்ணோம்னா சிக்மா பை ரூட் என். அப்சர்வ்டு சாம்பிள் ப்ரொபோர்ஷன் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை என். ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ பை என். அப்சர்வ்டு சாம்பிள் ப்ரொபோர்ஷன். சாம்பிள் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்ட் பை 2n. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்ட் பை 2n. இது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சாம்பிள் வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர்ட் ரூட் ஆஃப் 2 பை n. சாம்பிள் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சிக்மா ஸ்கொயர்ட் ரூட் ஆஃப் 2 பை n. சாம்பிள் குவார்டைல்ஸ் 1.36263 இன்ட்டு சிக்மா பை ரூட் n. சாம்பிள் குவார்டைல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1.36263 சிக்மா பை ரூட் n. அடுத்த சாம்பிள் மீடியன் அப்படின்னா 1.25331 சிக்மா பை ரூட் n. 1.25331 சிக்மா பை ரூட் n. அடுத்து 7th ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சாம்பிள் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் 1 பை ரோ ஸ்கொயர்ட் பை ரூட் n. 1 மைனஸ் ரோ ஸ்கொயர்ட் பை ரூட் n. இது என்னது? சாம்பிள் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ராபபிலிட்டி டேபிள். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 1% இருக்குது, 2% இருக்குது, 5% இருக்குது, 10% இருக்குது. 2 டைல்டு டெஸ்ட் இருக்குது, ரைட் டைல்டு டெஸ்ட் இருக்குது, லெஃப்ட் டைல்டு டெஸ்ட் இருக்குது. இந்த வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மெமரி பண்ணிக்கணும். இந்த ரைட் டைல்டு டெஸ்ட்டும் லெஃப்ட் டைல்டு டெஸ்ட்டும் ஒன்றும் இல்லை. ரைட்னா ப்ளஸ்ஸு, லெஃப்ட்னா மைனஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், ஒரே வேல்யூ தான். இப்போ 1%க்கு பார்த்தீங்கன்னா இசட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2.33னா இசட் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 2.33. அது ப்ளஸில் இருக்கும், இது மைனஸில் இருக்கும். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1%க்கு 2 டைல்டு டெஸ்ட்டில் மாடுலஸ் சிக்மா மாடுலஸ் இசட் ஆல்ஃபான்னு பார்த்தோன்னா 2.58, மாடுலஸ் இசட் ஆல்ஃபானா 2.33, மாடுலஸ் இசட் ஆல்ஃபானா 1.96, மாடுலஸ் இசட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1.645. சரியா? அது கீழே அந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் காலம் எழுதிக்கணும், எழுதி கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் 8.1 பார்த்தீங்கன்னா யூஸிங் த கென்டல் பாபிட்டன் ஸ்மித் ரேண்டம் நம்பர் டேபிள் ட்ரா 5 ரேண்டம் சாம்பிள்ஸ். இந்த 5 ரேண்டம் சாம்பிள்ஸ் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டல் பாபிட்டன் ஸ்மித். கேண்டலும் பாபிட்டன் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை வந்துட்டு இந்த ரேண்டம் 5 ரேண்டம் சாம்பிள் நம்ம எடுக்கணும். இதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த காலம் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா நமக்கு 5 வேல்யூஸ் வர மாதிரி நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கலாம், இல்லை கடைசி 5 எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு நமக்கு பேரலாக ஒரு 5 வேல்யூஸ் ஏதாவது ஒரு பக்கம் எடுக்கலாம், அல்லது நமக்கு டயகோனலாக ஒரு 5 வேல்யூஸ் எடுக்கலாம். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு 5 ரேண்டம் நம்பர்ஸ் வந்துட்டு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரியா? நீங்கள் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே இருக்க கொஸ்டின் தான் அப்படியே கீழே எழுதியிருக்காங்க. தேர் ஆர் மெனி வேஸ் டு செலக்ட் 5 ரேண்டம் சாம்பிள்ஸ். 5 ரேண்டம் சாம்பிளை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. given Candle Babiton Smith random number table, assume that நம்ம என்ன பண்ணா தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம அஸ்யூம் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அப்போ தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 75. அப்போ 75 நம்ம எடுக்கும்போது அதோட வரிசையாக இருக்கக்கூடிய காலத்தை பாருங்கள். 75 வரும், 75க்கு அப்புறம் 55 வரும், 55க்கு அப்புறம் 16 வரும், 16க்கு அப்புறம் 67 வரும், 26 வரும். இதுதான் நம்ம அந்த வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். சரியா? அப்போ the various shaded numbers can be taken 5 random sample numbers. Apart from this, one can select any 5 random number நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இது ரொம்ப சிம்பிளாக. நமக்கு 5 வேல்யூஸ் நீங்கள் எடுக்கணும், எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் 5 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யூஸிங் த ஃபாலோயிங் ட்ரிப்பெட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கேண்டல், பேபிட்டன், ஸ்மித் பார்த்தோம். இப்போ இங்கே பார்க்க போகிறது என்ன, ட்ரிப்பெட்ஸ் ரேண்டம் நம்பர். ட்ரிப்பெட்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஃபுல்லாக படித்து பாருங்கள், எல்லா ஒரு வேல்யூஸ் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ட்ரா ஏ சாம்பிள் ஆஃப் 15 houses. 15 houses சாம்பிள் ஆஃப் 15 houses ஃப்ரம் காவேரி ஸ்ட்ரீட் விச் ஹேஸ் 83 houses in total. அதாவது 83 வீட்டில் நம்ம 15 வீட்டை வந்து நம்ம சாம்பிளாக நம்ம எடுக்கணும். சரி, இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, there are many ways to select 15 random sample from the given trippets random number table since the population size is 83. மொத்தம் எவ்வளோ வீடு இருக்குது, 83 இருக்குது. அப்போ the door number are assigned from 1 to 83. 1 to 83 இருக்க மாதிரி அசைன் பண்ணணும். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டினில், அந்த வேல்யூவில் ஃபஸ்ட்டு 2 digit நம்பர் எழுதுவோம். 83க்கு அதிகமாக போகக்கூடாது, 83க்கு அதிகமாக போகக்கூடாது. 83 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 digit நம்பர் நீங்கள் எந்த நம்பர் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நம்பர்ஸ் தான் நம்ம எழுதணும். ஏன்னா வந்து நமக்கு 15 வீடு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 15 நம்பர்ஸ் தான் நம்ம எழுதணும். 15 நம்பர்ஸ் வந்து நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். எடுக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த 15 ஹவுசஸ் நம்ம எடுக்கணும். 15 ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 digit நம்பர் எடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 2 digit நம்பர் பார்த்தீங்கன்னா 83 விட அதிகமாக போயிடக்கூடாது. சரியா, அந்த மாதிரி அதாவது 15 நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் எந்த நம்பர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, எத்தனை காலம் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 6 7 8 8 5 சார் 40 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 40 வேல்யூஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு 15 ஹவுசஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து 83க்கு மேலே போயிடக்கூடாது. சரியா, அதை மேலே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இதிலிருந்தே கொஸ்டின் சில இதாகும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்போ இப்போது எக்ஸாம்பிள் கொஸ்டின் 8.3 பாருங்கள். யூஸிங் த ஃபாலோயிங் ரேண்டம் நம்பர் டேபிள் டிப்பெட்ஸ் ரேண்டம் நம்பர். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது நம்ம அப்படியே அந்த கொஸ்டின், அது லாஸ்ட்டு கொஸ்டின் தான், இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. ட்ரா ஏ சாம்பிள் ஆஃப் 10 children with a height from the population of 8585. அதாவது 8585 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதில் 105 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருந்தால் எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. 107 4 பேர், 109 14 மெம்பர்ஸ், 111 41 மெம்பர்ஸ், 113 83. இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தெரியும் இல்லையா, நம்ம வந்து 11லேயே படிச்சிருப்போம் இல்லையா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிளர் காலம் போட்டுடுங்க. அந்த டேபிளர் காலம் பாருங்கள், கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்கிறது நம்ம வரிசை எழுதிக்கிட்டோம். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கொடுத்தது நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ்னு எழுதிட்டோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் 2 வந்தால் 2 இப்படி போட்டுக்குவோம். அடுத்தது 4 வந்திருக்கா, 2 + 4 6. அடுத்தது 6 + 14 20, 20 + 41 61, 61 + 83 144, 144 169 313. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வரிசையாக நம்ம அதை எழுதிக்கலாம். சரியா, எழுதும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ வந்து 85. அதாவது எத்தனை மெம்பர்ஸ் டோட்டல் மெம்பர்ஸ் இருக்காங்க, 8585 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது அப்படியே வந்துடும். இதில் நம்ம 10 பேர்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போது நமக்கு அந்த கொஸ்டினில் அந்த டிப்பெட்ஸ் அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே, அதை தூக்கி அப்படியே இந்த காலம் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2952 இருக்குல்லப்பா, ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. சரி, இந்த 2952 நம்ம எழுதுகிறோம். இந்த 2952 எடுக்கும்போது இங்கே இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு வாங்க. அங்கே 2952 விட ஜஸ்ட்டு கிரேட்டர் வேல்யூ 2952, அது ஃபஸ்ட்டு வேல்யூப்பா. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 2952 இருக்கு இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு வேல்யூ. இங்கே 2952 விட ஜஸ்ட்டு கிரேட்டர் வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ 3589, 3589க்கு நேராக எவ்வளோ சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, ஹைட்டு 123. எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 123. அதுதான் நம்ம இங்கே எழுதிருக்கோம் 123. அசைன் நம்பர் கரஸ்பாண்டிங் ஹைட் வந்து இருக்கிறோம் 123. வேறு நீங்கள் எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம அடுத்த வேல்யூ 4167 நான் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4167 எடுக்கிறோம். அதோட ஜஸ்ட்டு கிரேட்டர் வேல்யூ 4169க்கு ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூ 4918 தான். அதுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 125. அப்போ அந்த ஹைட் வந்து 125. சரியா, அடுத்து நீங்கள் எந்த வேல்யூன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் ஆர்டர் எடுத்திருக்காங்க 2670.
அப்போ 26770 26 அப்போது நமக்கு ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூ அதை தான் வரும். அப்போ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா என்ன இருக்குங்க 3589க்கு 123 இருக்குது. அப்போ நமக்கு அதோட வேல்யூ 123 வரும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் வரிசையாக அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூ. அடுத்தது பாருங்கள் 560 எங்கே இருக்குது ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூ 707க்கு என்ன வேல்யூ இருக்குது 117. அப்போ அந்த 117 நம்ம அங்கே போட்டுக்கணும். இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம்ப்பா. இதுவும் ஒரு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நான் சொல்கிறேன். நான் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2754 இருக்கா, இங்கே 2754ஓட ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூ 3589 தான். அப்போ அதோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும் 123. அப்போ அந்த 123 நம்ம போட்டுக்கணும். அந்த மாதிரி நம்ம போட்டு வரிசையாக எழுதிக்கணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு டேபிளுக்கான பார்த்தீங்கன்னா நமக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் டிப்பெட்ஸ் இது எழுதுங்க. அதுக்கப்புறம் அதோட வேல்யூ எனி 10 நம்பர்ஸ் நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். அந்த 10 நம்பர்ஸ்க்கு எவ்வளோ ஹைட்டுங்கிறது நம்ம அந்த கொஸ்டினை பார்த்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், using the following random number table ஹேண்டல் பாபிட்டன் ஸ்மித் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரா a random sample of 10 4-figure number starting from 1550 to 8000. அப்போது நமக்கு 1550 இருக்கணும், இருந்து 8000க்குள்ளே இருக்கணும். நம்ம 4 டிஜிட்டில் நம்ம எழுதணும். ஏதாவது 10 நம்பரை செலக்ட் பண்ணணும். இது ஒன்றுமே இல்லைப்பா, 2 காலம் சேர்த்துங்க. 2 காலம் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 2 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பராக மாறிடும். அந்த 4 டிஜிட் நம்பராக மாறுறது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா 1550ஓட அதிகமாக இருக்கணும், 8000ஓட கம்மியாக இருக்கணும். எந்த இது வேல்யூனா 10 வேல்யூஸ் எடுத்திங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏதாவது 2 பாக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ 5th காலமோ 6th காலமோ ஆட் பண்ணிட்டாங்க. அப்போது 5901 4 ஃபிகர் ஆகிடுச்சா, அந்த லிமிட்டுக்குள்ளே வந்துடும். அதாவது 1550க்கு மேலே 10,000க்குள்ளே அது வந்துடும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எந்த 2 பாக்ஸ் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து அந்த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது, அந்த லிமிட்டுக்கு கீழே வந்துடக்கூடாது. அந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா 550 பாருங்கள். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் பாருங்கள் 0554 வந்துடுதா, 0554 வந்துடுது. அப்போ இதோட வேல்யூ ஆட் பண்ணால் கூட 554 தான் வருது. ஆனால் நமக்கு 1000க்கு மேலே போகணும், 1500க்கு மேலே போகணும். அப்போ இந்த வேல்யூ வராது. அப்போ இந்த பாக்ஸை நம்ம எடுக்க முடியாது. இப்போ அடுத்த பாக்ஸ் நம்ம எடுக்கலாமானா எடுக்கலாம். இந்த 2 பாக்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த அடுத்தது வந்து இந்த 2 பாக்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். சரியா? therefore the selected 10 random நம்பர்ஸ்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு நமக்கு ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுவேன். சரியா? இதை நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. 8th சாப்டரில் இது வந்து ரொம்ப ஈஸியான சம்ஸ். அதாவது இதுக்கு இப்படித்தான் போடணுங்கிற ஆன்சர் கிடையாது. எப்படி என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான சம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த சாப்டர்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? ரைட். இப்போ இது வந்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு டைம் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஓகே, தேங்க்யூ.